மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவிக சட்டமன்ற தொகுதியிலே வசித்து வருகின்ற பொதுமக்கள் நலனுக்காக 1972ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் பெரம்பூர் பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்டது. அந்த பெரம்பூர் பேருந்து நிலையத்திலிருந்து இரட்டை ஏரி வழியாக பெரியபாளையம் கோயில் வரையிலும், அதே போலவே பெரம்பூரிலிருந்து சோழிங்கநல்லூர் வரையிலும், பெரம்பூரிலிருந்து திருவொற்றியூர் எண்ணூர் வழியாக பொன்னேரி வரையிலும், பெரம்பூரிலிருந்து சாந்தம் கடற்கரை, மெரினா கடற்கரை, எலியட்ஸ் கடற்கரை வழியாக ஈச்சங்காடு கோவளம் வரையிலும், அதே போலவே பெரம்பூரிலிருந்து அம்பத்தூர் ஒரு 20 ரூட்டை சொன்னா எப்படி அமைச்சர் மைண்ட்ல வச்சு பண்ணுவாங்க? அல்ல நான் எழுதி தந்திருக்கேன், அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு பதில் வாங்க. உங்க ஞாபக சக்தி தெரியும். பெரம்பூர்லேருந்து அரும்பாக்கம், முக்கியமானது 1-2 கேளுங்க. சரி. பெரம்பூர்லேருந்து அம்பத்தூர், ஆவடி, பெரம்பூர்லேருந்து அம்பத்தூர், ஆவடி, ஈச்சங்காடு, பூந்தவெளி வழியாக ஸ்ரீபெரும்புதூர் வரையிலும், அதே போலவே பெரம்பூரிலிருந்து திருமங்கலம் புறநகர் சாலை வழியாக பெருங்குளத்தூர், கூடுவாஞ்சேரி, மறைமல் நகர், மகேந்திரா சிட்டி வழியாக செங்கல்பட்டு வரையிலும் புதிய வழித்தடம் அமைத்து தருமாறும், அதே போலவே பெரம்பூரிலிருந்து எழும்பூர் அண்ணா சாலை வழியாக அண்ணா சாலைக்கும் செல்லுகின்ற 29A என்ற பேருந்துக்கு பதிலாக புதிய பேருந்து ஒன்றினையும் பெரம்பலூரை ஒரு பாயிண்டா வச்சு தமிழ்நாடு முழுவதும் பஸ் கேட்காங்க. அதை போலவே பெரம்பூரிலிருந்து கீழ்ப்பாக்கம் கார்டன், பச்சையப்பன் கல்லூரி, அரும்பாக்கம், மதுரவாயில் வழியாக திருவேற்காடு வரை செல்லுகின்ற 29A என்ற பேருந்துக்கு பதிலாக புதிய பேருந்து ஒன்றினையும் அமைத்து தருவாரா என்பதை மாண்புமிகு அமைச்சரிடம் தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். அங்கிருந்து ராதாபுரத்துக்கு ஒன்று கேட்டிருக்கலாமே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் தாயகம் கவி அவர்களை நான் என்னுடைய சிறு வயதிலிருந்தே பார்க்கிறவன். 100 முழக்கம் என்றாலும் மனதிலிருந்து அவர் எந்த குறிப்பும் இல்லாமல் முழக்கமிடுவார். இன்றைக்கு அதே போல பேருந்துகளையும் மனப்பாடமாக வந்து சொல்லியிருக்கிறாரு. அதிலும் மிக சிறப்பாக கோயிலுக்கு போகிறதுக்கு பெரியபாளையம், வேலைக்கு போகிறதுக்கு சோழிங்கநல்லூர், சுற்றுலா போவதற்கு பீச்சுன்னு எல்லா இடத்தையும் சேர்த்து ஒரே கோர்வையாக கேட்டிருக்கிறார். நகர பேருந்துகள் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் அளவுக்கு தான் இயங்க முடியும். எனவே அந்த கிலோமீட்டர் அளவிற்குள் இந்த அவர் கேட்கின்ற வழித்தட நீட்டிப்புகள் எல்லாம் செய்ய முடியும் என்றால் அவற்றை செய்து தருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல புதிய பேருந்துகள் கேட்டிருக்கிறார். புதிய பேருந்துகள் இப்பொழுது படிப்படியாக வந்து கொண்டிருப்பதில் பழைய பேருந்துகள் மாற்றப்படுகிறது. அவை மாற்றப்படும். இன்னும் சொல்லப்போனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய தொகுதியை உள்ளடக்கிய வடசென்னை பகுதியினுடைய வளர்ச்சிக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுவதை நாம் எல்லாம் அறிவோம். நேற்றைக்கு கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய தொகுதியான குளத்தூர் தொகுதியில் 230/33 kV புதிய துணைமின் நிலையம் துவக்கப்பட்டது. அதுபோல பெரம்பூர் பகுதியில் அந்த பகுதிக்கு ஒரு புதிய மின்சார பேருந்துகள் இயங்குவதற்கு நடவடிக்கை எடுத்து அங்கே புதிய பணிமனை துவக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவருடைய தொகுதியில் பேருந்து வசதியில் கூடுதலாக செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.